ரொம்ப நேரமாக நான் மேலே போய் பார்க்கவே இல்லை, ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், அதை ப்ரீ பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே கிளம்புனேன். செம்ம வெயிலுங்க, முடியவே இல்லை, அவ்வளோ வெயில். எல்லாருமே அவங்களோட வேலையை செம்ம ஸ்பீடாக பண்ணிட்டு இருந்தாங்க. என்கொயரி ஸ்டாஃப் ஒருத்தவங்களும் டிஸ்பேட்ச் ஒருத்தவங்களும் லஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ 2 பேர் லஞ்சுக்கு போயிட்டாங்க. மற்ற எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கிளியரான பாக்ஸு. இன்றைக்கி கொரியர் போகும், இதுவும் அதே மாதிரி இன்றைக்கி போய்டும்னு நினைக்கிறேன். அந்த சைடு செக்கிங் போயிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பார்சலையும் நாங்கள் செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ எப்போயாவது ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அது எங்களையும் மீறி நடக்கிறது தான். உடஞ்சிருக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்களா, அது எங்களையும் மீறி கொரியரில் நடக்கிறதா. மற்றபடி நாங்கள் செக்கிங் பண்ணுறதுக்கே நிறைய பேர் இருக்கோம். ஸோ செக் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த சைடு இருக்க பார்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது, செக்கிங் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதுக்கு பிரிண்ட் எடுத்து ஆர்டர் வந்து கொரியருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் பெண்டிங். அதுக்கப்புறம் வெப்சைட் ஆர்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் கீழே இருந்தே எல்லாமே பார்த்துருவேன், மேலே போகும்போது அங்கேயும் போய் ஒரு டைம் செக் பண்ணிக்குவேன், ஓகேவா? ஸோ ஒரு 70 ஆர்டர் கிட்டே இருந்துச்சு. மத்தியானம் வரைக்கும் மூவ் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் 70 ஆர்டர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் என்கொயரி லேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக டிலே ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட என்கொயரி. ஸோ 1 by 1 அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஸ்டாஃப் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் நீங்கள் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் எங்களுக்கு பேக் எண்டில் இந்த மாதிரி ரிசீவ் ஆகிடும். அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஆப்பில் புக் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்துருச்சா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஐடி வரலைன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்கணும். ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம்.